ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11 மற்றும் 12. இந்த ரெண்டு ஸ்லோகத்துல ரொம்ப அழகான வர்ணனை. பகவான் ஒரு நபர், இஸ் அ பர்சன், இஸ் நாட் இம்பர்சன். அதுதான் 11ஆம் ஸ்லோகத்துல சொல்றார். தஸ்தவஸ்தி ஸ்வசிஷ்டாசு சகசிரம் பவித்ரசன் தேன நாராயணோ நாம யத் அப புருஷோதய. The supreme person is not impersonal. The supreme person, அந்த உன்னதமான நபர், உயர்ந்தவர். பகவான் இறைவன் அனைவரிலும் உயர்ந்தவர். இறைவன் உயர்ந்தவர். காட் இஸ் கிரேட். கிறிஸ்தவர்கள் கூட சொல்றது உண்டு, காட் இஸ் கிரேட். கிறிஸ்டியானிட்டி சொல்ற மாதிரி காட் இஸ், கடவுள் ரொம்ப உயர்ந்தவர். அப்படின்னா ஒரு நபர், இஸ் அ பர்சன், இஸ் நாட் இம்பர்சன். அவர் ஒரு உருவமற்றவர் அல்ல, அவர் உருவமுடையவர். அவரு இஸ் நரா. நரானா நம்மை போல அவருக்கு உருவம் இருக்கு. கடவுளுக்கு உருவம் இருக்கு. பிரபுபாதர் அழகா சொல்வாரு, கடவுளுக்கு உருவம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மை போல உருவம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு உருவம் இருக்கு, நமக்கு உருவம் இருக்கு. அவருக்கு நம்மை போல உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர் உருவம் சச்சிதானந்த விக்கிரகா. அவர் மனிதனை போலே இருக்கார். சாதாரண மனிதனை போலே தோற்றம் அளிக்கிறாரு. ஆனா நம்மளுடைய ரூபம் மாதிரி அல்ல அவருக்கு. கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, பிரபுபார் சொல்றாரு, நம்மளுடைய ரூபம் மாதிரி இல்ல அவருக்கு. அவர் ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா, ஆன்மீக ரூபம், ஆன்மீக சரீரம். சோ நரா. ஏன் அவர் நரா? ஏன் அவர் நாராயணா? ஏன் அவர் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார்? So he is a person. Therefore, the transcendental water created from the supreme Nara, அந்த உன்னதமான நபர், அந்த மிக உத்தமமான புருஷர், அந்த புருஷோத்தமருடைய உடலிருந்து வரக்கூடிய வாட்டர், ஜலம் தான் நரா. அதுல பயணம் சயனம் கொண்டிருக்கிறதுனால, அதுல பள்ளி கொண்டிருக்கிறதுனால, and because he lied down on the water, he is called Narayana. அவருடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய ஜலத்திலேயே அவர் சயனம் பண்ணிருக்கிறதுனால அவர் நாராயணர் என்று அழைக்கப்படுகிறார். நாராயணா. நாராயணோ பரோ அவ்யக்தாத். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு? நாராயணோ பரோ அவ்யக்தாத். நாராயணர் உன்னதமானவர், அவர் உன்னத புருஷர், அவர் அழிவற்றவர், அவ்யக்தா. அவர் ரெண்டு இதுலயும் செயல்படுவார். அவர் வியக்தமாவும் இருப்பார், அவ்யக்தமாவும் இருப்பார். அவர் தோன்றவும் செய்வார், மறையவும் செய்வார். அவர் உருவமாகவும் செயல்படுவார், அருவமாகவும் செயல்படுவார். அதுதான் அவருடைய அதனாலதான் அவர் உன்னதமான புருஷர். அவர் தான் பரம புருஷர். அடுத்தது, திரவியம் கர்ம ச காலஸ்ய ஸ்வபாவோ ஜீவ ஏவ ச யத் அனுக்ரதா சந்தி நசந்தி யத் உபேக்ஷயா. One should definitely know that all material ingredients, activities, time and modes and the living entities who are meant to enjoy them all exist by his mercy only. And as soon as he does not care for them, everything become non-exist. இது ஒருத்தர் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எதை ஒருத்தர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்? இந்த பௌதிக இயற்கையினுடைய மூலக்கூறுகள், பௌதிக இயற்கைக்கான மூலக்கூறுகள், பல்வேறு செயல்கள், காலம், ஜட இயற்கையின் முக்குணம், அப்புறம் உயிர் வாழிங்க, இது எல்லாமே, இதை அனுபவிக்க நினைக்கிற உயிர் வாழிங்க, இது எல்லாமே பகவானுடைய கருணையை நம்பி இருக்கு, பகவானுடைய கருணையை சார்ந்திருக்கு.
எப்ப வந்து அதை வந்து அவர் கவனிக்காம விட்டுறாரோ, தன் கருணையை உள்வாங்கிக்கிறாரோ, அப்ப எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனாலதான் இந்த கிரியேஷன், படைப்புக்கு ஆதாரமா இருக்காரு காரண உதகசாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வந்து ஒரு முறை சுவாசத்தை உள்ளிழுக்கும் பட்சத்துல, மகாவிஷ்ணு ஒரு தடவை சுவாசத்தை உள்ளிழுத்தா அனைத்து ஜீவன்களும் வந்து ஒடுங்கி விடுகின்றன அவருக்குள்ள, பிரம்மா உட்பட. திரும்பி அவர் சுவாசத்தை வெளிவிடும் போது எல்லா ஜீவங்களும் இயங்க ஆரம்பிக்கும். பகவான் ஒரு முறை சுவாசத்தை உள்ளிழுத்தா எல்லா ஜீவனுடைய, ஈவன் பிரம்மா உட்பட எல்லாருடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போயிருக்கு. எல்லா அவர் உடல்ல வந்து ஓய்வு எடுப்பாங்க. திரும்பி அவர் சுவாசத்தை விடும்போது திரும்பி அவங்களுடைய ஆயுள் காலம் தொடங்குது. இப்படி பூதஸ்மாய கிரேவாயம் பூத்வா பூத்வா பிரளியதே, இந்த மாதிரிதான் திரும்ப திரும்ப படைக்கப்படுது, இந்த மாதிரிதான் திரும்ப திரும்ப அழிக்கப்படுது. அவரது விருப்பத்தினால, பகவானுடைய விருப்பத்தினால, அவருடைய கருணையால இங்க காணக்கூடிய அனைத்துமே அவர் கருணையே சார்ந்திருக்கு. அவர்தான் பரம அனுபவிப்பாளர், சுப்ரீம் என்ஜாயர். நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணா வந்து புருஷோத்தமா, நாம பிரகிருதி. பிரகிருதினா அனுபவிக்கப்பட வேண்டியது, புருஷான அனுபவிப்பாளர். அவர் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஆனா துரதிருஷ்டவசமா ஜீவாத்மா இங்க இருக்கிறதுனால நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? ஜீவாத்மா ஏன் இந்த ஜட உலகத்துல இருக்கார்? ஜீவாத்மாவாகிய நாம இந்த ஜட உலகத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜீவாத்மாவாகிய நாம இந்த ஜட உலகத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் தான். நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலதான் ஜீவாத்மாவாகிய நாம இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்கிறதா யதார்த்தம். யதார்த்த உண்மை என்னன்னா, ஜீவாத்மா அனுபவிக்கப்படுறவங்க அல்ல, அனுபவிக்கிறவங்க அல்ல. அனுபவிக்கிறவங்க அல்ல, அவங்க அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஜீவாத்மா அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, பகவான் தான் அனுபவிப்பாளர். இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறனாலதான் இங்க எல்லா பிரச்சனையும். இந்த ஜட உடல், இந்த ஜட உலகம், இதுல வந்து செயல், அந்த செயலுக்கான வினை, அப்புறம் காலம், பிறப்பு இறப்பு, இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த மாயையினுடைய வலை, மாயாவுடைய வலையில இந்த ஜட இயற்கை, பிரகிருதி, பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பௌதி இயற்கையினோட சம்பந்தத்தினால, ஜட இயற்கையின் முக்குணத்தோட சம்பந்தத்தினால, இந்த முட்டாள் ஆத்மா, முட்டாள் ஆத்மாவாகிய நாம நம்மளை கர்த்தான்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில் நம்ம கர்த்தா இல்ல, நம்ம பகவானுடைய கருணையை தான் நம்பி இருக்கோம். இப்படி இந்த ஜீவ ஆத்மா ஒண்ணு பௌதியத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, பௌதியத்துல மூழ்கி அறியாமையில் இருக்கிற மாயையில் இருக்கிற ஜீவாத்மா நினைச்சுக்கிறா தான் அனுபவிப்பாளர். அதுக்கப்புறம் அதுல விரக்தி அடையும் போது, இல்ல இந்த ஜட உலகத்தை நான் அனுபவிக்க முடியல, ஓரொரு ஜீவாத்மாவும் இந்த ஜட இயற்கையை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறான்னு பிரபா சொல்றாரு. எவ்ரி லிவிங் என்டிட்டி வாண்ட் டு பி லார்ட் இட் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர். பிரபா என்ன சொல்றாரு, ஒரு உயிர்வாளியும் இந்த ஜட இயற்கையை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறான், அது முடியல. அதுல ஏமாற்றம் தோல்வியும் ஏற்படுது. ஏன்னா ஜட இயற்கையை வந்து நம்மளால அடக்கி ஆள முடியாது, இது கிருஷ்ணாவுடைய சக்தி. நம்ம இங்க நிரந்தரமான ஆனந்தம் அனுபவிக்க முடியாது, ஏன்னா இந்த ஜட உலகத்துல துக்காலயத்துல இருக்கோம் நம்ம. சோ இதுல விரக்தி அடையும் போது என்ன பண்றான், அந்த ஜீவாத்மா வந்து தன்னை கடவுளா கடவுளா நினைச்சுக்கிறான். இதுதான் மாயாவுடைய கடைசி வலை. ஓகே, இங்க வந்து இந்த ஜட உலகத்துல எதையும் அனுபவிக்க முடியாது, எதையும் அடக்கி ஆள முடியாது, அதனால நான் இந்த உடலை விட்டு நான் இறைவனோடு ஒன்றாயிரும், அந்த பரம்பொருளோடு ஒன்றாயிரும் நினைக்கிறேன். இதுதான் மாயாவுடைய கடைசி வலை. மாயாவுடைய லாஸ்ட் வலை என்னது, அவனை தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறது. இந்த மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல நடக்குது. இந்த ஜட உலகத்துல இந்த பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படியா நான் அனுபவிக்கணும். விஞ்ஞானிகள் அனுபவிக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல தோல்வி அடையும் போது அவங்க இறைவனோடு ஒன்றாகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தவறான அபிப்பிராயங்கள், இந்த ஜட உலகம் வந்து அனுபவிக்கிறதுக்காக அல்ல, நாம அனுபவிப்பாளர் அல்ல, நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, கிருஷ்ணருடைய கருணை தான் நாம் நம்பி இருக்கோம், அதனால நம்ம கிருஷ்ணரை சரணடையணும், அவருக்கு பக்தி தொண்டு செய்யணும், அவர் ஒரு நபர், அவர் புருஷா, அவர் புருஷோத்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பகவான் இங்க அவதாரம் செய்யறார். பகவத்கீதையில சொல்றாரு, இந்த உலகம் துன்பம் நிறைந்தது,
மச்சிதா சர்வ துக்கானி மத் பிரசாதா தரிசு, என்னுடைய கருணையால் இதை கடந்து விடுவாய். பாருங்க, அப்பவும் கிருஷ்ணாவுடைய கருணை. இந்த பௌதிக துன்பத்தை கடக்கிறதும் கிருஷ்ணாவுடைய கருணை நம்பி இருக்கு. மச்சிதா சர்வ துக்கானி மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிசு அதசேத்வன் அகங்காரா நா சோஷித்த வினசதி. அதை கொண்டு நீ அகங்காரம் கொண்டிருப்பாயானால், என்னிடம் சரணடையாம நீ அகங்காரம் கொண்டிருப்பாயானால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணா தெளிவா சொல்லிட்டார். கிருஷ்ணா தெளிவா சொல்றார் பகவத்கீதையில. இந்த ஜட உலகம் அனுபவிக்கிறதுக்காக அல்ல, இது கிருஷ்ணாட்ட திரும்ப வர்றதுக்கு தான் வாய்ப்பு. அப்போ பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில அவதாரம் செஞ்சு இந்த அறிவு, நம்ம அறியாமையிலிருந்து விடுவிச்சு இந்த ஆன்மீக அறிவு கொடுக்கிறார். அதே பகவான் யாரு எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரோ, காரணோதகசாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் பார்க்கிறாரு, இந்த கலியுகத்துல மக்கள் யாருமே என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கிருஷ்ண பகவான், கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன். மகாவிஷ்ணு கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணாவுடைய விரிவங்கம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில தோன்றினார். அவர் நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக, நீங்க அனுபவிப்பாளர் அல்ல, நான் தான் அனுபவிப்பாளர், நான் புருஷோத்தமன், நான் ஒரு நபர். புருஷஸ்ய பரப்பார்த்தா பக்தியா லப்தியஸ்து அனன்யயா யசாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம். கிருஷ்ண ஒரு நபர், அவர் உன்னதமான பரம புருஷர். அவரை பக்தினால சுலபமா அடைஞ்சிடலாம்னு சொல்றாரு. பகவானே சொல்லி கொடுக்கிறார், பக்தினால என்ன ரொம்ப சுலபமா அடையலாம். திரும்பி 15ஆம் இது புருஷஸ்ய பரப்பார்த்தா, இது 8ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. அகைன் 15ஆம் அத்தியாயத்துல சொல்றார், யோமா மேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதேமாம் சர்வபாவேன பாரதா. ஓ அர்ஜுனா, யார் ஒருவர் என்னை பரம புருஷோத்தமனா ஏற்றுக்கொள்கிறார்களோ, சந்தேகம் இல்லாம யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனாக, யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தம், புருஷர்களே உத்தமா புருஷோத்தமனா ஏற்றுக்கொள்றாங்களோ, ச சர்வவித், அவர் எல்லாத்தையும் கற்றவராகி விடுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பஜதேமா, பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவார். சர்வபாவேன பாரதா, இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. யார் ஒருவர் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமரா ஏற்றுக்கொண்டு அவர் பகவானுக்கு சேவை செய்கிறாரோ, அவர் அனைத்தையும் கற்றவராய் விடுகிறார். அவர் இனி செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் கிடையாது. ஜட உலகத்துல அவருக்கு இனி செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் கிடையாது. ஆனா இது பகவான் சொல்லியும் கூட நம்ம எல்லாம் சீரியஸா எடுத்துக்கல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாரு, அவர் தான் புருஷோத்தமன், அவரை சரணடையணும், அவருக்கு பக்தி பண்ணணும். ஆனாலும் மக்கள் பௌதிகத்துல மூழ்கி போயிருக்காங்க, பௌதிகவாதிகள் பௌதிகத்துல மூழ்கி போயிருக்காங்க, மனக்கற்பனையாளர்கள் ஏதேதோ மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாத்திகர்கள் நாத்திகம் பேசிக்கிட்டே இருக்காங்க, விஞ்ஞானிகள் பௌதிக சுகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாஸ்திரம் படிச்ச பிராமணர்கள் கூட, சாஸ்திரம் படிச்ச பிராமணர்கள் வெறும் புண்ணிய கர்மாக்களை மட்டுமே ஆர்வம் கொண்டிருக்காங்க. புண்ணிய கர்மாக்களை செய்யறது, புண்ணியங்களை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி எல்லாருமே ஏறக்குறைய பக்தி தொண்டுகிற பாதையை விட்டு விலகிட்டாங்க. ஈவன் தோ கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகவத்கீதையை சொல்லிட்டு போனாலும் அந்த பக்தி தொண்டை அவங்க தீவிரமா எடுத்துக்கல. அதனாலதான் மகாவிஷ்ணு பார்த்தாரு, அந்த கிருஷ்ணா திரும்பி வரணும், அந்த கிருஷ்ணர் திரும்பி வரணும். இப்ப அவர் கிருஷ்ணரா வரக்கூடாது, அவர் பக்தரா வரணும், அவர் பக்தரா வரணும்னு சொல்லி மகாவிஷ்ணு யார் எல்லா பிரபஞ்ச இயக்கத்துக்கும் காரணமா இருக்காரோ, யாரு இந்த ஜட உலகத்தை படைக்கிறாரோ, பரிபாலிக்கிறாரோ, அழிக்கிறாரோ, அது எல்லாத்துக்கும் ஆதாரமான இந்த காரணோதகசாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு, அவரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அத்வைத ஆச்சாரியர் அவதாரம் செஞ்சார். அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணுடைய அவதாரம். மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா, இந்த ஜெகத்துக்கே காரணம், ஜெகத்கர்த்தா. மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயாம் சிருஜிதியதக தஸ்ய அவதாரம் ஆனாக்கியோ அத்வைத ஆச்சாரியம் ஆசிரியே. ஸ்லோகம் மறந்து போச்சு. இந்த ஜெகத்துக்கே கர்த்தாவான மகாவிஷ்ணு அவர் இந்த பூமியில அத்வைத ஆச்சாரியரா, அத்வைத ஆச்சாரியா. பிரபுபாதர் அவருடைய பேருக்கு விளக்கம் கொடுக்கிறார், அத்வைத ஆச்சாரியா. அத்வைதா, அவர் பகவான்ல இருந்து வேறானவர் அல்ல. அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு, விஷ்ணுவோடைய அவதாரம், சாரி கிருஷ்ணருடைய அவதாரம். அதனால அவர் கிருஷ்ணர்ல இருந்து வேறானவர் அல்ல.
ஆச்சாரியா, அவர் ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு டீச்சருடைய ஸ்தானத்தை ஏத்துக்கிட்டார். கிருஷ்ண பக்தியை கத்துக் கொடுக்கறதுக்காக அவர் ஒரு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை ஏத்துக்கிறார். அதனால அத்வைத ஆச்சாரியா அப்படின்னா அவர் பகவான்ல இருந்து வேறானவர் அல்ல, அதே சமயத்துல ஒரு ஆச்சாரியரமா இருக்கார். அத்வைத ஆச்சாரியர் 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல சாந்திப்பூர்ங்கிற இடத்துல தோன்றினார். சாந்திப்பூர் இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. அத்வைத ஆச்சாரியர் தோன்றிய இடம், அவருடைய வீடு, அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம், கங்கை கரையில் ரொம்ப அழகான கிராமம் சாந்திப்பூர். அவர் பகவான் கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை செய்யறார். கங்கா தீர்த்தம் அவர் ஸ்கந்த புராணத்துல படிச்சிருந்தாரு. கங்கா தீர்த்தம் துளசி வைத்து யார் ஒருவர் சாலக்கிராம் விக்கிரகத்தை வழிபடுறாரோ அவருடைய விருப்பத்தை எல்லாம் பகவான் பூர்த்தி செய்வார். பகவான் உடனடியாக அந்த பக்தருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றார். யார் கங்கா தீர்த்தமும் சாலக்கிராம் துளசி இலையும் வைத்து சாலக்கிராம் விக்கிரகத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்யறாரோ அந்த பக்தனுடைய வேண்டுகோளை பிரார்த்தனையை பகவான் உடனே ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அத்வைத ஆச்சாரியர் கங்கை கரையில சாலக்கிராம் ஷீலா, கிருஷ்ணருடைய சாலக்கிராம் ஷீலா வச்சுட்டு அதுக்கு துளசி இலையை அர்ப்பணிச்சு கங்கா தீர்த்தத்துல அபிஷேகம் பண்ணி 2 கையை மேல உயர்த்தி கூப்பிடுறார். ஓ கிருஷ்ணா, கேசவா, மாதவா, கோவிந்தா, எப்படியாவது ஜட உலகத்துக்கு வாங்க, இந்த பூலோகத்துக்கு வாங்க. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உங்களை மறந்து போயிருக்காங்க. நீங்க பகவத்கீதையில சொன்னதெல்லாம் இவங்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. இவங்க பக்தி மார்க்கத்தை தீவிரமா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத என்னென்னமோ வேலையெல்லாம் பண்றாங்க. பௌதிக புலன்பத்துல மூழ்கி போயிருக்காங்க. பௌதிகத்துல ஆராய்ச்சி பண்றாங்க. மனக்கற்பனை செய்யறாங்க. பலநோக்கு கர்மத்துல ஈடுபடுறாங்க. உங்களுடைய பக்தியை தவிர இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வரணும். நீங்க வந்தாதான் இவங்களுக்கு பக்தி கத்து தர முடியும். நீங்க வாங்க. மகாவிஷ்ணுவே போதுமானவர் தான். அத்வைத ஆச்சாரியரே போதுமானவர் தான் கிருஷ்ண பக்தி எல்லாரும் கொடுக்கறதுக்கு. ஆனாலும் அவர் ரொம்ப பணிவோடு பிரார்த்தனை பண்றார் பகவான் கிருஷ்ணனிடத்துல அவர் இந்த பூமியில அவதரிக்கணும். அந்த அவதாரம் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். எல்லாரையும் அறியாமிலிருந்து விடுவிக்கணும். எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கணும். எல்லாரும் பகவான் மேல அன்பு செய்யணும். அவரை சரணாகதி பண்ணணும். பாகவத தர்மத்தை பின்பற்ற வேண்டும். நாம ஜெபிக்கணும்னு சொல்லி அத்வைத ஆச்சாரியர் கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் அபிஷேகமா, அத்வைதாச்சாரியர் கண்ணில இருந்து அப்படி அபிஷேகமா அந்த சாலக்கிராம் ஷீலாவில நினைத்து அப்படி 2 கையை மேல உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பிரார்த்தனை செய்யறார். அந்த ஒரு தூய பக்தர் பகவானே பக்தனாக அவதாரம் செய்தார். அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு, சதாசிவம் ஆன்மீக லோகத்தில் இருக்கிற சிவன் சதாசிவன். அந்த சதாசிவமும் மகாவிஷ்ணும் சேர்ந்த ஒரு அவதாரம் அத்வைத ஆச்சாரியர். இந்த ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால்தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில அவதரிக்கிறார். பகவானே சைதன்யரா இந்த பூமியில அவதரிக்கிறார் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக. அப்போ அத்வைத ஆச்சாரியர் இந்த பூமியில வந்தபோது மகாவிஷ்ணுவுக்கு 2 மனைவி, ஸ்ரீதேவி, பூதேவி. அப்போ அத்வைத ஆச்சாரியர் இந்த பூமியில வரும்போது, மகாவிஷ்ணு இந்த பூமியில வரும்போது, அத்வைதர் கூட அவங்களோட தர்ம பத்னி மாதாஜி சீதா தாக்கூராணி. இன்னைக்கு கௌடிய வைஷ்ணவருக்கு ரொம்ப முக்கியமான நாள். கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். சீதா தாக்கூராணியோடைய அவதார தினம். சீதா தாக்கூராணி தோன்றிய தினம். யார் இவங்க? சீதா தாக்கூராணி யாரு? இவங்க நமக்கு என்ன கத்து கொடுக்க வர்றாங்க? இவங்க வாழ்க்கை நமக்கு சொல்றது என்ன? ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு மனைவி இருப்பாங்கிறது உலக வழக்கம். ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னாடி அவங்க மனைவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்வைத பிரபு சைதன்யமா சேவை பண்றதுக்கு ஒரு துணையாக பக்க பலமாக இருக்கிறவங்க தான் சீதா தாக்கூராணி, அத்வைத ஆச்சாருடைய மனைவி. சீதா தாக்கூராணிக்கு ஜெய். சாப பக்தி ரத்னாகர், நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியர், நரகரி நரகரி சர்க்கார் தாக்கூர், இன்னொரு நரகரி தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கார். அவரு நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர். அவர் பக்தி ரத்னாக்கர்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். பக்தி ரத்னாக்கர். அதுல இந்த சீதா தாக்கூராணிங்கிறவங்க யாரு, எப்படி இந்த பூமியில அவதாரம் பண்ணார் சொல்றார். யோக மாயா பகவதி கிரஹீதி தஸ்ய சம்பிரதம் சீதா ரூபேண அவதாரின ஸ்ரீநாம்னி தத் பிரகாஷ்டதக. இதே போலதான் கௌர கனோ தன தேச தீபிகா. கௌர கனோ தன தேச தீபிகாங்கிற புஸ்தகம்
நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஒருவர் கவிகர்ண பூர்ணாங்கிறவர் எழுதுங்க. கவிகர்ண பூர்ணா. இன்னைக்கு நிறைய ஆச்சாரியர் பேரெல்லாம் வரும், என்ன நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, மறந்து போயிடுவீங்க. புத்தகம் பேரு மறந்து போயிடும், ஆச்சாரியர் பேரும் மறந்து போயிடும். நரஹரி தாக்கூர் எழுதியது பக்தி ரத்னாகர். அதே போல கவிகர்ண பூர்ணாங்கிற ஆச்சாரியர் எழுதியது கௌர கனோ தன தேச தீபிகா. இந்த ரெண்டு புத்தகத்தோடைய சிறப்பு என்னன்னா, கிருஷ்ண பகவான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில அவதாரம் பண்ணாரு. அப்ப அவருடைய சகாக்கள்லாம் கூட வந்தாங்க. பலராமர், அப்புறம் யசோதாமா, நந்தகோபர், வசுதேவர், தேவகி, இந்த மாதிரி அர்ஜுனா, பாண்டவர்கள், இப்ப யாரெல்லாம் கிருஷ்ண லீலையில அவங்க கூட வந்தாங்களோ அவங்க கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சப்ப இவங்க எல்லாம் என்னவா வந்தாங்க கூட. ஏன்னா பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ தன் சகாக்களோட வர்றார். பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப தன் சகாக்களோட வர்றார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான் ஆனா கருப்பு இல்ல, உருக்கிய பொன்னிறத்துல. ச அங்க உப அங்க அஸ்தரா. தன் அங்கத்தோடும் அங்கத்தினுடைய அங்கத்தோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றுகிறார். சைதன்ய மகாபிரபு தனியா இந்த உலகத்துல வரல, அவர் தன் அவதாரம் எடுத்து வருகிறார். அந்த அவதாரத்துடைய அவதாரங்கள், அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அப்புறம் அஸ்திரங்கள், பரிவாரங்கள் எல்லாம் புடைசூழ இந்த பூமியில அவதரிக்கிறார். அப்போ மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சப்போ மகாவிஷ்ணு அத்வைத ஆச்சாரியர் அவர். அந்த மகாவிஷ்ணுவுக்கு 2 மனைவி, ஸ்ரீதேவி, பூதேவி. அப்போ மகாவிஷ்ணு அத்வைத ஆச்சாரியரை வந்த போது யோகமாயா சக்தி, பகவானுடைய யோகமாய சக்தி சீதா தாக்குராணியாக இந்த பூமியில வந்தாங்க. கிருஷ்ணருடைய யோகமாய சக்தி சீதா தாக்குராணியாக இந்த பூமியில தோன்றினார். அதே போல கௌர கனோதன தேச தீபிகால கவிகர்ண பூர்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணருடைய பிறப்பு, கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணர் பிறந்த பொழுது சாந்தி பனி முனிவருடைய அம்மா, கிருஷ்ணருடைய ஆன்மீக குரு, கிருஷ்ணருடைய குரு, டீச்சர், ஆன்மீக குரு சாந்தி பனி முனி. அந்த சாந்தி பனி முனிவருடைய அம்மா பௌர்ணமாசி. பௌர்ணமாசி அந்த பௌர்ணமாசி அம்மா சீதா தாக்குரணியா அவதாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சமயத்துல 2 பேர் சேர்ந்த கலவை. ஒரு பக்கம் யோகமாய சக்தி சீதா தாக்குரானியா வந்தாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பௌர்ணமாசி அம்மா தான் சீதா தாக்குரானியா வந்தாங்க. சோ எப்படி பார்த்தாலும் சீதா தாக்குரானி ஒரு சாதாரண பெண்மணி அல்ல, ஒரு சாதாரண பெண் அல்ல. அவங்க மிக உயர்ந்த ஆன்மீக தளத்தில் இருக்கிறவங்க. பகவானுடைய யோகமாய சக்தி சாந்தி பனி முனியுடைய அம்மா பௌர்ணமாசி. சரி, அப்புறம் அத்வைதருக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க, அவங்க பேர் ஸ்ரீ. அந்த ஸ்ரீ யாரு? இத யோகமாயோட பிரகாசம், யோகமாயோட பிரகாசம் தான் ஸ்ரீ. அப்ப அத்வைதருக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி சீதா தாக்குராணி, இன்னொரு மனைவி ஸ்ரீதேவி, பூதேவி, 2 பேர். அப்ப எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாங்களோ அப்ப பகவான் தன் சக்தியோட, அவதாரங்களோட, அம்சத்தோடைய, அங்கத்தோடைய அங்கங்கள், அப்புறம் அஸ்திரங்கள், பரிவாரங்கள் எல்லாம் இந்த பூமியில தோன்றும். இதெல்லாம் எதுக்காக? மகாபிரபுடைய சேவையில அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, பகவானுடைய சேவையில அவருக்கு உதவி செய்யறதுக்காக. சோ கிருஷ்ண பகவான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில குழந்தையா வந்த போது பௌர்ணமாசி அம்மா, இந்த பௌர்ணமாசி மாதாஜி இருக்காங்களே, அவங்க போய் யசோதாமாவுடைய அந்த பிரசவ அறை, முன்னெல்லாம் வீடுகள்ல சில வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் அதெல்லாம் போயிருச்சு. இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கழிவறை வந்துருச்சு, பிரசவ அறை எல்லாம் போயிருச்சு. முன்னெல்லாம் பிரசவத்துக்குன்னு ஒரு அறை வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு வீட்டுல 8-10 குழந்தைகள் இருப்பாங்க, 10-12 குழந்தைகள் இருக்கு. அதனால வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பிறக்கிறதுனால பிரசவத்துக்குன்னு ஒரு அறை வச்சு பிரசவத்துக்குன்னு ஒரு அறை இருக்கும். இன்னைக்கு அந்த அறையும் கடை கட்டி வாடகை விட்டுருவான். இந்த கலியுகத்துல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தான். நாம் இருவர் ஒரு ஒரு காலத்துல கணவன் மனைவிக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலம் சுருங்கிக்கிட்டே போகுது. என்னாச்சு? இந்த பிரசவ அறைன்னு ஒண்ணு இருக்கும் முன்ன வீடுகள் எல்லாம், சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப யசோதாமாவுக்கு குழந்தை பிறந்த போது இந்த பௌர்ணமாசி அம்மா போய்
கிருஷ்ணரை புனிதப்படுத்தி அந்த குழந்தைக்கு வந்து நல்ல புனிதப்படுத்தக்கூடிய பொருட்கள், நவதானியங்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், இந்த மாதிரி சில ஆபரணங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் யசோதாமா வந்து கவனிச்சுக்கிட்டு, அந்த குழந்தையை கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சேவை பண்ணுவாங்க. அதே சேவையை தான் வந்து சீதா தாக்கூராணி சைதன்ய மகாபிரபு குழந்தையா பிறக்கும்போது செய்றாங்க. சீதா தாக்கூராணிக்கும் அத்வைதருக்கு வந்து மகாபிரபு மேல வாத்சல்ய பாவம், குறிப்பா சீதா தாக்கூராணி. சீதா தாக்கூராணிக்கு வந்து மகாபிரபு இடத்துல வாத்சல்ய பாவம், ஒரு அம்மாவுடைய அன்பு. பகவான் இடத்துல 5 விதமான ரசங்கள் அன்பு பரிமாற்றம் பண்ணலாம் இல்லையா? சாந்த, தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. மிதமான பக்தராக இருப்பது, அதாவது யோகாபியாசம் செஞ்சு இறைவனை தியானம் செய்யறது. அதுக்கப்புறம் இறைவனுடைய சேவகனாக இருப்பது. அதுக்கப்புறம் பகவானுடைய நண்பனாக இருப்பது, பகவானுடைய பெற்றோராக இருப்பது, பகவானுடைய காதலியாக இருப்பது. 5 விதமான ரசம். அதுல வாத்சல்ய பாவம், கிருஷ்ணரை தன் குழந்தையாக பாவிக்கிறது. அப்ப சீதா தாக்கூரானியும் அத்வைதரும் சாந்திப்பூர்ல இருந்தாங்க. கொஞ்ச காலம் அவருக்கு வந்து அத்வைதருக்கு வந்து நவதீபத்திலேயே ஒரு வீடு இருக்கு. அவருக்கு 2 3 வீடு இருக்கு. ஒரு வீடு வந்து சாந்திப்பூர்ல இருக்கு, கங்கை கரையில அந்த பக்கம். இந்த பக்கம் நவதீபத்திலே ஒரு வீடு இருக்கு. ஜெகநாத் மிஸ்ரும் சச்சி மாதாவுக்கும் மிக நெருக்கமான நண்பர். ஜெகநாதருடைய மிக நெருக்கமான நண்பர் அத்வைதர். சச்சி மாதாவுக்கு ரொம்ப நெருக்கமான தோழி சீதா தாக்கூராணி. சரி, இப்ப ஜெகநாதருக்கும் சச்சி மாதாவுக்கும் குழந்தை பிறக்குது. நல்ல பல்குனி பூர்ணிமா, பங்குனி மாசத்துல இந்த பல்குனி பல்குனி பூர்ணிமா பௌர்ணமி அன்னைக்கு இந்த குழந்தை நிமாய் குழந்தை தோன்றியது. அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய நிறம், அப்படியே பொன் நிறத்துல, கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி, காது வரை, ரொம்ப அழகான குழந்தை. இந்த மாதிரி வந்து செய்தி வந்து நவதீபம் முழுவதும் பரவுது. இந்த மாதிரி ஜெகநாத மிஸ்ரருக்கும் சச்சி மாதாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை. இந்த செய்தி எல்லாம் பரவி ஜெகநாதருடைய நண்பரான அத்வைதருக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஜெகநாதருக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஜெகநாத மிஸ்ராவுக்கு. உடனே சீதா தாக்கூராணி அனுப்புறார். சீதா தாக்கூராணி வந்து தன்னை அலங்காரம் செய்து கொண்டு ஒரு அழகான பல்லக்குல அந்த குழந்தையை புனிதப்படுத்துறதுக்கு தேவையான பொருட்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பார்லி, இந்த நவதானியங்கள், அப்புறம் ஆபரணங்கள், தங்கம், பட்டு வஸ்திரம், இந்த மாதிரி நிறைய பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க தன் சேவகர்களோட அவங்க குழந்தையை பார்க்க வராங்க. குழந்தையை பார்க்கறதுக்காக வராங்க. அங்க சச்சி மாதாவுடைய பிரசவ அறையில குழந்தையை பார்க்கறாங்க. குழந்தைய எடுத்து தன் மடியில வச்சுக்கிட்டு குழந்தைய புனிதப்படுத்தி, குழந்தைய வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனையில பாட்டெல்லாம் பாடி அவங்க தான் பேர் கொடுக்குறாங்க இந்த குழந்தைக்கு, நிமாய். சைதன்ய மகாபிரபுக்கு நிமாய் என்று பெயர் சூட்டியது சீதா தாக்கூராணி. ஏன்னா இந்த நிமாய், நீம் ட்ரீ, நிமாய் மீன்ஸ் நீம், 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 வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் இருக்கிற இடத்துல துஷ்ட ஜந்துக்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. எங்க வந்து வேப்ப மரம் இருக்கோ அங்க வந்து இந்த பேய் பிசாசுகள் துஷ்ட சக்திகள்லாம் வராது. கிருமி நாசினி, அது கிருமிகள்லாம் வந்து அண்டாது. இந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனா பாதுகாப்பா இருக்கும். அதனால இந்த குழந்தை வந்து வேப்ப மரத்தடியில தோன்றியதுனால சச்சி மாதாவோட வீட்டு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து நவதீப்ல வந்து ஸ்ரீதா மாயாப்பூர், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல நவதீப் தாம், கங்கை கரையில நவதீப் தாம், அங்க வந்து மாயாப்பூர், ஸ்ரீதா மாயாப்பூர், அங்க ஜெகநாத மிஸ்ருடைய வீடு, அந்த குழந்தையை தோன்றிய வேப்ப மரம், அதெல்லாம் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு நிமா என்று பெயர் வைத்தார். அப்ப பகவான் சைதன்யருக்கு குழந்தை பிராயத்துல நிமா என்று பெயர் சூட்டியதே சீதா தாக்கூராணி தான். சீதா தாக்கூராணி தான் அந்த குழந்தைக்கு நிமாயின்னு பேர் வச்சார். பேர் சூட்டியது மட்டுமல்ல, அந்த சச்சி மாதாவை வந்து பிரசவ அறையில இருந்து அவங்களை கவனிச்சுக்கிறது, இந்த குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கு உதவி செஞ்சது, இப்படி எல்லாம் அவங்க நவதீபத்திலே தங்கிட்டாங்க. சாந்தி பொருள் எல்லாம் நவதீப்பிலே தங்கிட்டு சச்சி மாதாவுக்கு மிக நெருக்கமான சேவைகள்லாம் பண்ணி உதவி செய்யறாங்க. இந்த குழந்தைய வந்து வளர்க்கறது, நிமாயை கவனிச்சுக்கிறதுக்கு, நிமாயை பார்த்துக்கிறதுக்கு, இப்படி ஒரு வாத்சல்ய பாவம், பெற்றோர் பாவத்துல சீதா தாக்கூராணி மகாபிரபுக்கு சேவை பண்றாங்க. அப்புறம் குழந்தையெல்லாம் நல்லா வளர்ந்து அவர் ஒரு நிமாய் பண்டிதரா வலம் வந்து அழகழகான லீலைகள்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனம் தொடங்குறார்.
நாம சங்கீர்த்தனம் தொடங்கும் போது இந்த அத்வைத ஆச்சாரியர் தான் பக்தர்களுக்கே தலைவரா இருக்கார், கமாண்டரா இருக்கார். சைதன்ய மகாபிரபு வந்து நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு முன்னாடி, சைதன்ய மகாபிரபு நாம சங்கீத் லீலை செய்யறதுக்கு முன்னாடி அத்வைத பிரபுவோட வீட்டுல தான் எல்லாம் சேருவாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, அத்வைத பிரபு, ஸ்ரீ ரமாய் பண்டிட், இவங்க எல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவங்க. வயதுல ரொம்ப மூத்தவங்க மகாபிரபு. சில பக்தர்களை மகாபிரபு தனக்கு முன்னாடி அனுப்பிச்சு வச்சிட்டாரு, சில பக்தர்கள் தன்னோடு அழைச்சிட்டு வந்தாரு, சில பக்தர்கள் தனக்கு அப்புறம் தோன்ற வச்சார். அப்ப மகாபிரபு நாம சங்கீர்த்தன லீலை தொடங்குறதுக்கு முன்பாக அத்வைத பிரபு தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுவார். அத்வைத பிரபு வந்து எல்லா பக்தர்களுக்கும் தலைவரா இருந்தார். அத்வைத பிரபு வீட்டுல தான் நாம சங்கீர்த்தனம் நடக்கும். தென் மகாபிரபு வந்து சங்கீத் லீலை தொடங்க ஆரம்பிச்ச உடனே அத்வைத பிரபுவும் ரொம்ப சந்தோஷமா எல்லா பக்தர்களும் இந்த கீர்த்தனத்தை கலந்துக்கிறாங்க. அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஆம், எல்லாம். அப்ப நித்யானந்த பிரபு வந்து சேர்ந்துக்கிறார். நித்யானந்த பிரபு வந்து யாத்திரையில இருந்தார், விருந்தாவனத்துல இருந்தார். இந்த மாதிரி மகாபிரபு வந்து சங்கீத நிலையை ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் வந்து கலந்துக்கிட்டார். அவர் பஞ்சதத்துவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கீர்த்தனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கிய நமாமி பக்த சக்தி. பகவானுடைய 5 சக்தி இணைந்து செயல்பட்டது நாம சங்கீர்த்தனம். பஞ்ச தத்வாத் கிருஷ்ணா, கிருஷ்ணரே பக்தனா ரூபம் எடுத்துக்கிட்டார். கிருஷ்ணரே பக்தியின் ஸ்வரூபமா வந்தார். கிருஷ்ணரே பக்தனா ரூபம் எடுத்துட்டது சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணரே பக்தியின் சொரூபமா வந்தது நித்யானந்த பிரபு. கிருஷ்ணரே பக்தனாக அவதாரம் செய்தது மகாவிஷ்ணு. அவதாரம் செஞ்சது ஆஹ், அத்வைதர், பலராமர், நித்யானந்தர். இப்படி நாரத முனிவர் ஸ்ரீவாஸ், அப்புறம் வந்து ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிட், எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அத்வைதர் வீட்டுக்கு வந்தார். அத்வைதர் வீட்டுல வந்து எல்லா பக்தரையும் அழைத்து ஒரு பெரும் நாம சங்கீர்த்தனம் செய்யறார். பெரிய நாம சங்கீர்த்தனம். அப்ப எல்லா பக்தர்களுக்கும் சீதா தாக்குராணி பிரசாதம் செஞ்சு தராங்க, மகா பிரசாதம். ஏன்னா சைதன்ய மகாபுருடைய இயக்கம்னாலே, சைத்தன்ய மகாபுரு இயக்கம்னாலே கீர்த்தனம், உபன்யாசம், பிரசாதம், கிருஷ்ணலீலை. இப்ப ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரிகதா, கிருஷ்ண பிரசாதம். கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண கதா, கிருஷ்ண பிரசாதம். இது மகாபிரபு காலத்திலிருந்தே நடக்கும். இப்ப சீதா தாக்குராணி எல்லா வைஷ்ணவருக்கும் பிரசாதம் செஞ்சு தருவாங்க. இப்படி வந்து நாம சங்கீர்த்தனத்துல வந்து கலந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுக்கறது, மகாபிரபுக்கு சேவனம் செய்யறதுன்னு ரொம்ப உற்சாகமா செயல்படுவாங்க சீதா தாக்குராணி. மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டாரு. மகாபிரபு சன்னியாசம் எடுத்து ஜெகநாதபுரி போனப்போ வருஷா வருஷம் தவறாம, ஒரு வருடம் கூட தவறாம சீதா தாக்குராணி அத்வைத ஆச்சாரியர் கூட வந்து 4 மாத காலம் ஜெகநாதபுரியில தங்கி மகாபிரபுக்கு சேவை பண்ணுவாங்க. ஒரு முறை அத்வைத பிரபு அத்வைத பிரபு மகாபிரபுவை பிரசாதம் சாப்பிடறதுக்காக அழைக்கிறார். ஆனா அத்வைத பிரபுக்கு என்ன ஆசைன்னா மகாபிரபுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அப்ப ஜெகநாதபுரியில நிறைய சன்னியாசிகள்லாம் இருந்தாங்க. எல்லா சன்னியாசி இன்வைட் பண்ணா எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா அத்வைத பிரபுக்கு மகாபிரபுக்கு தனிப்பட்ட விதத்துல சேவை பண்ணணும்னு ஆசை. அதை மகாபிரபு புரிந்து கொண்டார். சீதா தாக்கூராணி நிறைய பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய விதவிதமான பிரசாதம் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு மழை பெய்ய பயங்கரமான இடி மின்னல், கட்டும் மழை பெய்யுது. மற்ற சன்னியாசிகள்லாம் வரவே முடியல. மகாபிரபு மட்டும் வந்தார். இந்த மகாபிரபு சொன்னார், அத்வைத பிரபு உங்க விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டீர்களா? மகாபிரபு உட்கார வச்சு சீதா தாக்கூராணி விதவிதமான பலகாரம், பூரி, ஹல்வா, ரசகுல்லா, சமோசா, எல்லா விதமான பலகாரத்தையும், ரைஸ், தால், சப்ஜி எல்லாம் மகாபிரபுக்கு சேவனம் பண்றாங்க. சீதா தாக்கூராணிக்கு வந்து மகாபிரபுக்கு பிரசாதம் கொடுக்கல அவ்வளவு ஆனந்தம். எப்படி ஒரு அம்மாவுக்கு குழந்தைக்கு பரிமாறும் போது எவ்வளவு சந்தோஷம், ஒரு தாய்க்கு வந்து தன் குழந்தைக்கு பிரசாதம் பரிமாறுறதுல அவ்வளவு சந்தோஷம். இன்னும் சாப்பிட்றா, இன்னும் என்னடா சாப்பிட்ற நீ, நிறைய சாப்பிட்றான்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல சீதா தாக்குராணி மகாபிரபுக்கு இந்த வாத்சல்ய பாவத்தோடு சேவை செய்யறார்.
அவ்வளவு உயர்ந்தது இந்த வாத்சல்ய பாவம். அது வந்து நட்பு பாவத்தை விட உயர்ந்தது வாத்சல்ய பாவம். அந்த மாதிரி சீதா தாக்கூராணி மகாபிரபுக்கு சேவை செய்யறாங்க. அதனால இந்த கலியுகத்துல மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி பகவானுக்கு சேவை செய்வது, எப்படி பகவானை மகிழ்விப்பது, அவருக்கு சேவை செய்யறது மூலமா நம்ம எப்படி ஆனந்தம் அடையலாம், நம்ம எப்படி திருப்தி அடையலாம். அவருக்கு சேவை செய்யறதா நமக்கு உண்மையான என்ஜாய்மெண்ட், ஆனந்தம் அனுபவிக்கிறது. ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கலாம், பகவானுக்கு சேவை செய்து அனுபவிக்கலாம்னு கத்துக் கொடுத்தாங்க. சீதா தாக்கூரான் என்ன கத்துக் கொடுக்குறாங்க, நாம தனித்து அனுபவிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. ஆனா பகவானுக்கு சேவை செய்வது மூலமா ஆனந்தம் தானாக பெறும். ஆனந்தத்தை வந்து தானாவே அனுபவிக்கலாம். இப்படி ஒரு ஜீவாத்மா இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து, ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கை, பந்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னு சொன்னா அவங்க சைதன்ய மாவுடைய தாமரை திருவடியை சரணடையணும். அவங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும். மகாபிரபுவை சரணடையணும். பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும். இது மூலமா ஒருத்தர் இந்த கடக்க முடியாத பிறவி பெருங்கடலை கடந்து விடலாம். பகவானுடைய கருணையால, அத்வைதருடைய கருணையால, சீதா தாக்கூராணியோட கருணையால. அதனால இன்னைக்கு நம்ம வந்து சீதா தாக்கூராணிட்டு இதைத்தான் பிரார்த்தனை செய்யணும். ஓ சீதா தாக்கூராணி, நீங்க சைதன்ய மகாபிரபு மேல களங்கமில்லாத அன்பு வச்சிருந்தீங்க. நீங்க எப்பவுமே அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க எப்பவுமே அவரை மகிழ்விக்கிறதுலயே குறிக்கோளா இருந்தீங்க. எனக்கு அந்த வரம் கொடுங்க. இன்னைக்கு சீதா தாக்கூரானிட்டு என்ன பிரார்த்தனை செய்யணும்? ஓ சீதா தாக்கூரானியாரே, உங்க பிரபு அத்வைதருடைய கருணையால் தான் மகாபிரபு இந்த பூமியில அவதாரம் செஞ்சார். கிருஷ்ணரே மகாபிரபுவாக அவதாரம் செய்தார். எந்த மகாவிஷ்ணு இந்த ஜகத்துக்கே காரணமா இருக்காரோ அவர் உங்க பிரபு அத்வைதர். அந்த அத்வைதர் இல்லைன்னா மகாபிரபு இல்லை. அதனால அந்த அத்வைத பிரபுவுக்கு மிக பிரியமான அஹ், மாதாஜி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் வந்து இந்த ஜட உலக கலங்கத்திலிருந்து விடுபடணும். நான் வந்து பொய்யங்காரத்திலிருந்து விடுபடணும். நான் அறியாமையிலிருந்து விடுபடணும். எனக்கு வந்து கிருஷ்ணர் மேல பிரிவு, அந்த கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவை வந்து நான் உணரணும். நான் கிருஷ்ணரை பிரிஞ்சு இந்த பூமியில மாயினால கவரப்பட்டிருக்கேன். நீங்க யோக மாயை. ஓ சீதா தாக்கூர் ராணியாரே, நீங்க யோக மாயை. அதனால நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க. உங்க அனுக்கிரகம் இருந்தா நான் மாயினுடைய மகா மாயோடைய பிடியிலிருந்து நான் விடுபட்டுருவேன். என்னை உங்க மேற்பார்வையில வச்சுக்கோங்க. என்னை வந்து எப்படியாவது மகா மாயிட்டு இருந்து காப்பாற்றி உங்க மேற்பார்வையில வச்சுக்கோங்க. நாங்க உங்க மேற்பார்வையில இருக்க ஆசைப்படுறேன். தயவுசெய்து அந்த அனுகிரகத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா மகாமாயோடைய மேற்பார்வையில் இருக்கிற வரைக்கும் என்னால கிருஷ்ணரை உணர முடியாது, கிருஷ்ணரை அனுபவிக்க முடியாது. உங்க மேற்பார்வையில வந்தாதான் என்னால கிருஷ்ணரை உணர முடியும், கிருஷ்ணரை அனுபவிக்க முடியும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியும். அதனால அந்த அனுகிரகம் எனக்கு பண்ணுங்க. நீங்க தான் யோகமாயை. ஓ சீதா தாக்கூர் ராணியாரே, அந்த அனுகிரகம் எனக்கு பண்ணுங்க. எனக்கு இந்த அனுபவிக்கிற பொய்யாங்கார என்னை விட்டு போகணும். நான் அறியாமையிலிருந்து விடுபடணும். நான் முக்குணத்திலிருந்து விடுபடணும். நான் வந்து கிருஷ்ணன் மேல பிரேமம், நீங்க சைதன்ய மகாபிரபு மேல எப்படி அன்பு வச்சிருந்தீங்களோ அதுல ஒரு துளி எனக்கு கொடுங்க. ஒரு கடுகளவு கிடைச்சாலும் போதும். அதனால நீங்க அந்த உன்னதமான தம்பதிகள், பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான அத்வைத பிரபு சீதா தாக்கூராணி, அவங்க கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணும். அவங்க கருணை, அத்வைத ஆச்சாரியுடைய கருணை இல்லாம ஒருத்தருக்கு மகாபிரபு கருணை பெற முடியாது. ஏன்னா அவர் பிரார்த்தனையில தான் பகவானே வந்தார். அதனால மகாபிரபு என்ன பண்ணுவாரு, அத்வைத பிரபுவை தன் குருவுடைய ஸ்தானத்துல வச்சிருந்தார். ஏன்னா அத்வைத ஆச்சாரியர் மாதவேந்தர் புரியோட சீடர். மாதவேந்தர் புரி வந்து சைத்தன்ய மாப்புக்கு பரம் குரு. மாதவேந்தர் புரிக்கு நிறைய சீடர் இருக்காங்க. அதுல அத்வைதர் ஒருத்தர், ஈஸ்வர புரி ஒருத்தர். அந்த ஈஸ்வர புரியோட சீடர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஈஸ்வர புரியும் அத்வைத பிரபுவும் ஆன்மீக சகோதரர்கள். அப்போ சைதன்ய மகாபுடைய குரு வந்து ஈஸ்வர புரி. மகாபிரபு என்ன பண்றாரு, தன் குருவோடைய ஆன்மீக சகோதரை தன் குரு போலயே சேவை பண்றாரு.
ஓ, இந்த அத்வைத பிரபு வந்து எனக்கு குருவுடைய ஸ்தானம். ஆனா அத்வைத பிரபுக்கு என்ன ஆசைன்னா, மகாபிரபு தன்னை சேவகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகாபிரபு வந்து சைதன்ய மகாபிரபு என்னை சேவகனா ஏத்துக்கணும். ஒருத்தர் சேவையை செய்யும் பகவான், ஒருத்தர் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பகவான். அத்வைத பிரபு சேவை செய்ய விரும்பும் பகவான், மகாபிரபு சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். ஆனா மகாபிரபு என்ன பண்றாரு? அத்வைதருடைய சேவையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். அத்வைதரை நமஸ்காரம் பண்ண அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஓ, இவர் என் குரு ஸ்தானம், அத்வைத ஆச்சாரியர் என் குரு ஸ்தானம், அவங்க மனைவி வந்து எனக்கு அம்மாவுடைய ஸ்தானம், எப்படி இவங்க என் காலில் விழு நான் அனுமதிப்பேன்? மகாபிரபு அனுமதிக்கவே மாட்டேங்கிறார். அத்வைதருடைய சேவையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. மாறாக மகாபிரபு அத்வைதருக்கு சேவை பண்றார். இது வந்து அத்வைதருக்கு பெரும் வேதனை. எல்லாருடைய சேவையும் ஏத்துக்கிறார், எல்லா பக்தருடைய சேவையும் ஏத்துக்கிறாரு. ஆனா மகாபிரபு என்ன சேவகனா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். மகாபிரபு என்னை பார்த்தா நமஸ்காரம் பண்றாரு, எனக்கு குருவோடைய அந்தஸ்து கொடுத்துட்டாரு, இது வேண்டாம் எனக்கு. இந்த 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 மரியாதை எனக்கு வேண்டாம். மகாபிரபு என்னை கண்டிக்கணும், மகாபிரபு என்னை திட்டணும், மகாபிரபு என்னை உதைக்கணும், மகாபிரபு என்னை வந்து சேவகனா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாரு. ஆனா மகாபிரபு ஒத்துக்க மாட்டேங்கிறார். இவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். மகாபிரபு என்ன பண்றாரு? அத்வைதரை வந்து தன் குருவுடைய ஸ்தானத்துல வச்சு. அப்போ ஒரு முறை என்ன பண்ணாரு அத்வைத ஆச்சாரியர்? ஒரு நாள் அத்வைத ஆச்சாரியர் பார்க்கறதுக்காக சைதன்ய மகாபிரபு வர்றார். சைத்தன்யரும் நித்யானந்தரும் வராங்க. அப்ப வேணும்னே மகாபிரபு காதுல விழுற மாதிரியே மாயாவாதத்தை பிரச்சாரம் பண்றாரு அத்வைத பிரபு. அத்வைத பிரபு என்ன பண்றாரு? மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் பண்றாரு. கிருஷ்ணர் வந்து பிரம்மம், அந்த இறைவன் வந்து பிரம்மம், பிரம்மத்தை நாம் லயிக்கணும், பிரம்மத்தை நாம் அடையணும், பிரம்மத்தை உணர முயற்சிக்கணும், பிரம்மமே எல்லாத்துக்கும் ஆதாரம், அப்படி பிரம்மம் பிரம்மம்னு மாயாவாதம் பேசிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே மகாபிரபு கோபம் வருது. தூய பக்தி தொண்டை சொல்ல வேண்டிய அத்வைதர், இந்த அத்வைத ஆச்சாரியார் பக்தி தொண்டை பிரச்சாரம் பண்ணணும், தூய பக்தி தொண்டை சொல்லாம ஒரு மாயாவாதம் பேசுற மகாபிரபு கோபம் வருது. மகாபிரபு பார்த்த உடனே வேணும்னே உற்சாகத்துல ரொம்ப ஆர்வமா மாயாவாதம் பேசுறாரு. மகாபிரபு வந்துட்டாருன்னு பார்த்த உடனே மகாபிரபுடைய காதுல விழுகிற மாதிரியே கடவுளுக்கு உருவம் இல்ல, அவர் அருவமானவர்னு பேசுறாரு. இதை கேட்ட உடனே மகாபிரபு கோவம் வந்து ஒரு பெரிய தடி எடுத்துட்டு அத்வைதர் அடிக்க போறார். அத்வைதம், ஏ வயதான கிழவரே, அத்வைதரை பார்த்து வயதானவரே, கிழவரே, உமக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீங்க பக்தி தோண்ட பத்தி பேசாம மாயாவாதம் பேசுறீங்க அப்படின்னு மகாபிரபு அத்வைதர் அடிக்கிறார். மகாபிரபு அடிக்கும் போது அத்வைதர் ஆகாசத்துக்கு பூமிக்கு குதிக்கிறார். ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஹரிபோல் ஹரிபோல் குதிக்கிறார். சீதா தாக்கூராணி ஓடி வந்து மகாபிரபுடைய தாமரை பாதை பிடிச்சு, மகாபிரபு அவரை விட்டுருங்க, அவர் வயசாயிடுச்சு, அவர் அடிச்சு கொண்டுறாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு அழுகிறார். அவர் விட்டுருங்க. அத்வைதரோ வந்து மகாபிரபு அடிக்கும் போது வானத்துக்கு பூமி குதிக்கிறாரு. அத்வைதர் சொல்றாரு, ஓ நிமாய் பண்டிதரே, ஓ கௌரங்கா, இப்ப எங்க போச்சு உங்களுடைய மரியாதை? என் மேல மரியாதையில வச்சிருந்தீங்க இல்லையா? நீங்க வந்து என்ன குருவோடைய ஸ்தானத்துல வச்சிருந்தீங்க, நீங்க வந்து என்ன கண்டிக்க மாட்டேன், நீங்க நீங்க என்ன அடிக்க மாட்டேன், நீங்க நீங்க என்ன திட்ட மாட்டேன், நீங்க என்ன உதைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? அப்ப நீங்க வந்து என்ன உங்க சேவகனா ஏத்துக்கிட்டீங்க, நீங்க வந்து என்னை கண்டிக்கிறது மூலமா உங்க சேவகனை ஏத்துக்கிட்டீங்க, இதைத்தான் நான் விரும்புறேன்னு வந்து குதிக்கிறார். வானத்துக்கு பூமிக்கு துள்ளி குதிக்கிறார் அத்வைத ஆச்சாரியர். இந்த சைத்தன்ய மகாபிரபு வெக்கமாயி போச்சு. ச்சே, இந்த அத்வைதர் என்னை ஏமாத்திட்டாரு. அத்வைதர் வந்து ஆக்சுவலி அவருக்கு மாயாவாதம் பேச விருப்பம் கிடையாது, ஏன்னா அவர் முழு முதற் கடவுள். அத்வைதர் வந்து மகாவிஷ்ணு, அவர் எப்படி மாயாவாதம் பேசுவாரு? இந்த மக்களுக்கு பக்தி தொண்டை கொடுக்கணுங்கிறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபு வரவழைச்சவரு. அவர் வந்து மகாபிரபு ஒருத்தர் தான், மகாபிரபு ஒருத்தர் தான். நான் மகாபிரபு இல்ல, நான் பிரபு, மகாபிரபுக்கு சேவை பண்ற பிரபு. இத மகாபிரபு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, என்ன சேவகனா ஏத்துக்க மாட்டேங்கிற. வேணும்னு ட்ரிக் பண்ணார், வேணும்னு ட்ரிக் பண்ணி சூழ்ச்சி பண்ணி மகாபிரபுவை கோவப்படுத்தி அவர் வந்து தன் சேவகனா ஏத்துக்க வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பாவம் சேவை பண்ணக்கூடிய பகவான் அத்வைத ஆச்சாரியர். அவர் பகவான் தான் ஆச்சாரியனா அவதாரம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண. அதே போல சீதா தாக்கூராணியும் இந்த ஜட உலகத்துல தோன்றி அஹ், தூய பக்தி தோண்ட வந்து பிரச்சாரம் செய்து பக்தி செய்து பயிற்சி பண்ணி மகாபிரபு மேல எப்படி எல்லாம் அன்பு செய்ய முடியும்னு காமிச்சு கொடுத்தார். அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், சீதா தாக்கூராணிட்ட எப்படி அவங்க பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க, பகவானோட எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
हरे राम 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 हरे हरे। जय श्री प्रभुपाद की। ओके।